டீ கடை சொந்தங்களுக்கு வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு அட்டகாசமான டேஸ்ட்டில் ஒரு அவியல் கறி பார்க்க போகிறோம். நார்மலாக நம்ம வீட்டில் அவியல் கறி வைக்கும்போது வீட்டில் இருக்கிற கொஞ்சம் காய்கறிகளை வச்சுருவோம். ஆனால் இந்த பொங்கல் ஸ்பெஷல் அவியல் கறியில் எல்லா விதமான காய்கறிகளுமே வந்துடும். ஏன்னா இந்த தைப்பொங்கல் நேரத்தில் தான் ஒரு சில முக்கியமான காய்கறிகள்லாம் அந்த சீசனில் வரும். ஸோ அதையும் சேர்த்து வச்சு நம்ம இந்த அவியல் கறி இன்றைக்கி செய்ய போகிறோம். வாங்க, ரொம்ப வித்தியாசமாகவும் அதே நேரத்தில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். நம்ம இன்றைக்கி தைப்பொங்கலுக்கு நல்லா மணக்க அவியக்கறி வைக்க போகிறோம். அவியக்கறின்னா இன்னைக்கு தைப்பொங்கல் அப்போ எல்லா காய்கறிகளும் நமக்கு கிடைக்கும். அதனால அந்த எல்லா காய்கறிகளும் வச்சு ஒரு அவியல் வைப்பாங்க. வாங்க எல்லா காய்கறி எந்தெந்த காய்கறின்னு பார்ப்போம். இது நம்ம சவுக்காய் ஒரு சின்ன காயை எடுத்து நல்லா தொலியை சீவிட்டு இந்த அளவுக்கு நல்லா வெட்டி எடுத்துக்கோங்க. இது நம்ம வெள்ளை பூசணிக்காய் தடியங்கான்னு சொல்லுவோம்ல, வெள்ளை பூசணிக்காய் தடியங்காய் ஒரு கீத்து அந்த மாதிரி துண்டுகளாக வெட்டி அதில் வச்சுக்கோங்க. இது முள்ளங்கி ஒரே ஒரு சின்ன முள்ளங்கி எடுத்து இந்த அளவுக்கு நல்லா நீட்டமாக வெட்டி வச்சுக்கோங்க. அவரைக்காய் ஒரு 100 கிராம் இருக்கும். அந்த 100 கிராம் அவரைக்காய் அந்த மாதிரி ஒடிச்சு நல்லா அலசி எடுத்து வச்சுக்கோங்க. எல்லாமே அலசி தான் எடுத்து வச்சிருக்கு. கத்திரிக்காய் 2 கத்திரிக்காய் இந்த மாதிரி வெட்டி வச்சுக்கோங்க. ஒரு 50 கிராம் பட்டர் பீன்ஸு. இது பூராமே பச்சை காய்கறி தான். பச்சை காய்கறி வாங்கி நம்ம உரித்து வச்சுருக்கோம். பச்சை மொச்சை ஒரு 50 கிராம், பட்டாணி ஒரு 25 கிராம், ஒரு 100 கிராம் கொத்தவரங்காய், சீனி அவரைக்காய் கொத்தவரங்காய் 100 கிராம். இதையும் நம்ம எல்லாத்தையும் இந்த ஒரு பெரிய பாத்திரமாக வச்சுக்கோங்க. நீங்கள் வீட்டுக்கு கொஞ்சமாக தேவைன்னா இதில் எல்லாத்தையுமே நீங்கள் குறைஞ்ச அளவில் போட்டுக்கலாம். இப்போ நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 3 குடும்பம் 4 குடும்பத்துக்கு சேர்த்து பண்ணுறதுனால நிறையா பண்ணுறோம். சிறுகிழங்கு ஒரு 4 கிழங்கு எடுத்து நல்லா அந்த தொலியெல்லாம் நீக்கிட்டு அதை வெட்டி நல்லா அலசி வச்சுருக்கோம். அதையும் இதில் சேர்த்துருங்க. இது சேமங்கிழங்கு ஒரு கிழங்கு சேர்த்தா போதும். ஏன்னா அது கொஞ்சம் வலுவழுப்பு தன்மை இருக்கும். எல்லா காய்கறியும் போட்டு நம்ம அவியல் வைக்கிறோம் அப்படின்றதுக்காக ஒரே ஒரு கிழங்கு மட்டும் எடுத்து இந்த மாதிரி வெட்டி அலசி சேர்த்துக்கோங்க, தொலியை நீக்கிட்டு. உருளைக்கிழங்கு ஒரு பெரிய உருளைக்கிழங்கு, ஒரே உருளைக்கிழங்கு, அதையும் இந்த மாதிரி வெட்டி அதையும் இதில் சேர்த்துருங்க. வாழைக்காய் நல்லா தொலியை நீக்கி நல்லா வெட்டி அலசி அது 2 வாழைக்காய் வெட்டி வச்சுருக்கோம். அதையும் இதில் சேர்த்துருங்க. முருங்கைக்காய் வெட்டி இந்த அளவுக்கு சின்னதாக வெட்டி போடுங்க. முருங்கைக்காயை ரொம்ப நீட்டமாக வெட்டினவொன்னா சின்னதாக வெட்டி ஒரு முருங்கைக்காய் உள்ள போட்டுருங்க. பீன்ஸு ஒரு 100 கிராம் பீன்ஸ் இருக்கும். 100 கிராம் பீன்ஸ் இந்த அளவுக்கு ஒடிச்சு அதையும் நல்லா அலசி உள்ளே சேர்த்துருங்க. மீடியமான சைஸ் கேரட் 2 கேரட்டை இந்த மாதிரி நீட்ட வாக்கில் வெட்டணும். எல்லாமே காய்கறி பூராமே இந்த அளவுக்கு நீட்டமாக தான் இருக்கணும், கொஞ்சம் பெருசாக தான் இருக்கணும். அவியலுக்கு ரொம்ப முனிக்கெல்லாம் போட்டக்கூடாது. அதையும் இதில் சேர்த்துருங்க. இப்போ இதில் நம்ம ஒரே ஒரு காய் மட்டும் சேர்க்கணும். அந்த காய் பூசணிக்காய். அது பூசணிக்காய் இதில் போட்டால் ரொம்ப குழஞ்சுன்றதுக்காக அதை தனியாக வெட்டி வச்சுருக்கோம். அது எந்த இடத்துல சேர்க்கணுன்றதை நம்ம சொல்லுவோம். இப்போ இதுக்கான தண்ணி, காய் வைக்கிறதுக்காக தண்ணி 2 சொம்பு ஊற்றிருக்கு. இப்போ நம்ம அடுப்பு பற்ற வச்சு காயை வேக விட்டுறலாம். இப்போ நம்ம 2 சொம்பு தண்ணி வச்சு இந்த காயை நல்லா வேக விடணும். ஒரு மூடி போட்டு நல்லா வேக விட்டுருங்க. நம்ம அவியலுக்கு தேவையான தேங்காய் இந்த மாதிரி ஒரு சின்ன காயை எடுத்துக்கோங்க. நல்லா இலசா இருந்தால் கூட நல்லாயிருக்கும். ரொம்ப இலசா இல்லாமல் மீடியமான ஒரு காயை எடுத்துக்கோங்க. அது தேங்காய் இப்படி ஒரு கண்ணை இப்படி பொத்திக்கிடணும். இந்த இடத்துல இதுதான் கண்ணுன்றது சொல்லுவாங்க. இதுதான் முளை கட்டுற கண்ணு. அந்த கண்ணை அப்படி பொத்திக்கிட்டு நம்ம அப்படியே ரவுண்டாக அடிச்சோம்னா ரவுண்டாக உடையும். சீக்கிரம் உடையும். ரவுண்டாக நம்ம எப்படி நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு உடையும். இப்படி பொத்தாம இப்படி டம்முன்னு அடிச்சோம்னா அங்கங்க உடஞ்சி கீரைகளெல்லாம் விட்டுரும். இதுதான் நீட்டா ஒன்று போல ரவுண்டா உடஞ்சிரும். இப்போ நம்ம காய்கறி வேக வைக்கிறதுக்காக ஒரு 2 சொம்பு தண்ணி ஊற்றணும். இப்போ காய்கறி வெந்துருச்சு. வெந்த பிறகு இப்போ கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் ஆச்சு. காய்கறி வெந்துருச்சு. தண்ணியோட அளவு கொஞ்சம் கூடுதலாக இருக்கிறதுனால அதை நம்ம ஒரு டம்ளருக்கு எடுத்துருங்க. தேவைன்னா மறுபடியும் இந்த சுடு தண்ணியை ஊற்றிக்கலாம். நம்ம ஒரு 10 நிமிஷம் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம காய்கறி 1 டேபிள் ஸ்பூனு உப்பு இந்த இடத்துல சேர்த்துக்கோங்க. அந்த காய்கறி தகவல் நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் காய்கறி வச்சுருக்கீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் உப்பை கூட்டி குறைச்சி போட்டுக்கோங்க. இப்போ நம்ம இது தேவையான உப்பு போட்டிருக்கோம். அதை அப்படியே கிண்டி விட்டுருங்க. உப்பு போட்டு கிண்டி விட்டுருங்க. கிண்டி விட்டு ஒரு 2 நிமிஷம் ஆகட்டும். இப்போ நம்ம உப்பு போட்டு கிண்டுனதுக்கு பிறகு நம்ம பூசணிக்காய், இந்த மஞ்சள் பூசணிக்காய் சக்கரை பூசணிம்பாங்க, இதை இந்த இடத்துல சேர்த்துருங்க. அப்போ தான் நம்ம அது குலையாம நல்லா பீஸாவே கிடைக்கும். அதுக்காக இது சீக்கிரம் வந்துடும். அதனால தான் இந்த இடத்துல போடுது. இந்த மாதிரி நம்ம வச்சிருக்க காய்கறிக்கு இந்த மாதிரி சின்ன தேங்காய் ஒரு தேங்காய் நம்ம சேர்த்துருக்கோம். இதை அப்படியே எல்லாத்தையும் சில்லு எடுத்து ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. அது போக என்னென்ன பொருள் சேர்க்கணுன்றத
ஒரு 2 டேபிள் ஸ்பூனு பெருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க. அதில் இதே 2 டேபிள் ஸ்பூனு சின்ன சீரகம் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு வெள்ளைப்பூடை நல்லா தொலியை நீக்கிட்டு அதில் சேர்த்துக்கோங்க. இஞ்சி வந்து ஒரு 20 கிராம் இஞ்சி இருக்கும். அந்த 20 கிராம் இஞ்சியை தொலியை நீக்கிட்டு அதை பொடியை வெட்டி அதில் சேர்த்துக்கோங்க. இன்னைக்கு நம்ம அவியலுக்கு காரப்பொடி வந்து எதுவும் சேர்க்க போகிறதில்ல. இந்த மிளகா காரம் தான். அதில் மிளகா காரம் வந்து நீங்கள் சேர்க்கக்கூடிய காய்கறி தகுந்த கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம போட்டிருக்க காய்கறிக்கு தகுந்தாப்புல ஒரு சின்ன சின்ன பச்சை மிளகாய் ஒரு 10 பச்சை மிளகாய் இருக்குது. இதை நான் சேர்த்துக்கிறோம். இப்போ நம்ம எல்லாத்தையும் சேர்த்து இந்த சேர்மானத்தை பூரா சேர்த்து இந்த அளவுக்கு கெட்டியாக ஒரு மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம மிக்சியில் அடித்து வச்சுருக்க அந்த தேங்காய் அந்த மற்ற பொருட்கள்லாம் இதில் மொத்தமாக அப்படியே சேர்த்துருங்க. ஜாரில் இருக்க எல்லாத்தையும் வலித்து மொத்தமாக இதில் சேர்த்துருங்க. தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். அந்த எண்ணெய் அடித்து வச்சுருக்கோமோ அதை அப்படியே இதில் சேர்த்துருங்க. இப்போ நம்ம அந்த தேங்காய் இதெல்லாம் அரைச்சி ஊற்றிருக்கோம். அதில் இந்த காய்கறியோடு சேர்ந்து நல்லா கலந்து விட்டுருங்க. அடுப்பு இந்த இடத்துல மீடியமாக எரிஞ்சால் போதும். காய்கறி வந்த பிறகு அடுப்பை வந்து ரொம்ப மீடியமே வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அந்த தேங்காய் இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி விட்ருக்கோம். அதெல்லாம் இந்த ஒரு நல்ல பச்சை வாசனை போன உடனே தயிர் ஒரு 50 ml நல்லா கரைச்சி இந்த ஸ்டேஜில் உள்ளே சேர்த்துக்கோங்க. இந்த தயிரை சேர்த்து நல்லா கிண்டி விட்டுருக்குங்க. ஏன் இந்த இடத்துல நம்ம தயிர் சேர்க்கோம்னா அந்த தயிரோட அந்த புளிப்பு தன்மை அந்த அவியலுக்கு வந்து டேஸ்ட் நல்லா கொடுக்கும். அதுக்காகத்தான் இந்த இடத்துல நம்ம அந்த தயிரை சேர்க்குறோம். இப்போ நம்ம இந்த இடத்துல தேங்காய் எண்ணெய் செக்கெண்ணெய் நல்லா சுத்தமான செக்கெண்ணெய் வாங்கி அதில் ஒரு 50 ml இதில் சேர்த்துருங்க. தேங்காய் எண்ணெயை ஊற்றி நல்லா மறுபடியும் கலந்து விட்ருங்க. இப்போ நமக்கு ஒரு அவியல் கறி தயாராகிடுச்சு கிட்டத்தட்ட. எதுக்குன்னா இந்த அளவுக்கு கொஞ்சம் கிரேவியாக இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். உங்களுக்கு ட்ரையாக வேணும் அப்படின்னா கொஞ்சம் தண்ணியை குறைச்சி வச்சு பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு 50 கடலெண்ணெய் இந்த மாதிரி ஒரு வானிலையில் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூனு கடுகு உளுந்து அதில் சேர்த்துருங்க. நல்லா பொரியட்டும். கடுகு வந்து நல்லா பொரியணும். பொரியாமல் எதையுமே தாளிச்சிடாதீங்க. நல்லா இந்த கடுகு இந்த அளவுக்கு பொரியணும். பொரிஞ்ச இடத்துல சீரகம் ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. வத்தல் ஒரு 2 வத்தலை இந்த மாதிரி கிள்ளி உள்ள சேர்த்துருங்க. அதை அப்படியே நல்லா ஒரு பிரட்டி விட்டுருங்க. இப்போ நம்ம தாளிப்பை இது மேலே நல்லா கொட்டிடுங்க. அப்படியேவும் நல்லா தாளிப்பு போட்டு நல்லா கிண்டி விட்டுருங்க. கடைசியாக கொஞ்சம் மல்லி பிடிக்கும் அப்படின்னா மல்லி இலையை தூவி அப்படியே மூடி வச்சிருங்க. அடுத்து சாப்பிட்றதுக்கு நம்மளோட அவியல் கறி தயாராகிடுச்சு.